ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள கால்வாயில் புதிய வடிகால் அமைக்கும் பணிகள் நீடிப்பதால் டிமுலஸ் சாலை முழுவதும் சேரும் சகதியமாக மாறிவிட்டதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். ஜனங்களுக்கு மாற்று வழி ஏற்படுத்தாமைய இந்த மெட்ரோ ட்ரெயின் வேலை, இந்த ரோட்ல காவா வெட்டுற வேலையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு பெரம்பூர்ல இருந்து இந்த சூள வரைக்கும் 18 லட்சம் பேர் வாழ்றாங்க. இந்த 18 லட்சம் பேருக்கும் வாழ்வாதாரம் பாதிக்குது, போக்குவரத்து நெரிச்சல், வழி இல்லை எங்கேயுமே போறதுக்கு. நாங்க ஓட்டு போட்டு தான் இருக்கோம். ஆட்சி மாறணும் நல்லா இருக்கும், ஆட்சி மாற நல்லா இருக்கும். ஆட்சி மாறி தான் இருக்கு, ஆனா நடக்கிற காட்சி மாறல. பருவமழை காலத்தில் தட்டாங்குளம் பகுதி வெள்ளம் சூழ்ந்து தீவு போன்று காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இந்த இடத்துல குழந்தைங்க 2-3 குழந்தைங்க ஊந்துச்சுப்பா. இதை உன்ன மூடாதவரானுங்க. குழந்தைங்க நாய்ங்க குட்டிங்க 5 குட்டி செத்துது, அது உள்ள செத்து. மழைநீர் வடிகால் பணிகள் பற்றி விளக்கமளித்த எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் புதிய கால்வாய் கட்டுமானம் ஏறக்குறைய நிறைவடைந்து விட்டதாக கூறினார். டிமுலஸ் சாலையில் தேங்கியுள்ள சேற்றை அகற்றி 3 நாட்களில் போக்குவரத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.